குருவே போற்றி, குருவே துணை. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். குபேர கலச அறக்கட்டளை மற்றும் நடத்தும் 27வது ஜோதிட சிறப்பு கருத்தரங்கத்துக்கு என்னை பிரபஞ்சம் இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சம் மற்றும் அறக்கட்டளைக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்த தலைப்பு ராசியின் காரகத்துவம். அதில் முதலாவதாக மேசராசி. மேசராசி என்றாலே ராசியின் உருவம் ஆடு, சிவப்பு நிறம். முதல் ராசி என்பதால் தலையை குறிக்கும். மேலும் இது ஆண் ராசி. செவ்வாயுடைய வீட்டில் இருப்பதால் ஆண் கிரகம். சரராசி மேசம் முதலில் இருப்பதால் ஒற்றைப்படை ராசி. செவ்வாய் என்பது மலை, காடு சார்ந்த இடம். மேலும் செவ்வாய் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் காவல்துறை, மிலிட்டரி, அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கும். இன்ஜினியரிங் துறையிலும் வேலை கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக செவ்வாய் வலுத்துறவர்கள் ஃபயர் சர்வீஸ் இதை போன்ற தொழில், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம் நெருப்பு ராசி. எனவே ஃபயர் சர்வீஸில் அதிகபட்சமாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். செவ்வாய் சிவப்பு நிறம். சிவப்பு தானியம் வியாபாரம் செய்வது சிறப்பு. மேசராசி அன்பர்கள் காடு சார்ந்த இடம் என்பதால் காட்டில் நிறைய மூலிகை செடியெல்லாம் இருக்கும். அதனால் சித்த மருத்துவம் இவர்களுக்கு கைகூடும். சித்த மருத்துவத்தில் கைராசி நிபுணர் என பெயர் பெறலாம். செவ்வாய் என்றாலே மோட்டார் சார்ந்தது. அதனால் இன்ஜினியரிங் துறை இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இரும்பு தொழில் இவை எல்லாமே இவர்களுக்கு செவ்வாய் வலுத்தவர்களுக்கு கிடைக்கும். மேலும் செவ்வாய் என்பதால் மண், நிலம், இதனால் ரியல் எஸ்டேட் தொழில், மண்பாண்டம் தொழில், இந்த தொழில் எல்லாம் செய்தால் இவர்கள் சக்ஸஸ் அடையலாம். மேலும் செவ்வாய் என்பது இரத்தத்தை குறிக்கும். இது இரத்தம் என்பது மருத்துவமனை என்பதால் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் செய்யக்கூடிய தன்மை உண்டு. மேசராசி அன்பர்கள் குழந்தை பிறந்தவுடன் ஒரு வீட்டில் மேசத்தில் குழந்தை பிறந்திருந்தால் அந்த வீட்டில் வண்டி வாகனம் வாங்கும் அமைப்பு உண்டாகும். யூனிஃபார்ம் ஜாப் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பார்கள். செக்யூரிட்டியாகவோ அல்லது போலீஸோ, இராணுவம் இதை போன்றவர்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். மேசராசி என்றாலே ஆடு என்னும் இதை குறிக்கும். பெரும்பாலும் ஆடு குட்டி போடும். எனவே அந்த வீட்டில் குட்டி என்ற செல்ல பெயருடன் அழைக்கப்படுபவர்கள் இருப்பார்கள். மேலும் மேசராசி என்பவர்கள் வீட்டில் மழை பெய்தால் கண்டிப்பாக நீர் தேங்கி நிற்கும். எந்த ஊருக்கு சென்றாலும் சரி, எப்பேற்பட்ட மழையில் இருந்தாலும் அவர் வீட்டில் மழை பெய்தால் நீர் கண்டிப்பாக வரும். இவர் மாடி வீட்டில் வசிப்பது சிறப்பு. ஏனென்றால் மலை சார்ந்த இடம். எனவே மலை என்பது மாடியை குறிக்கும். இதனால் மாடி இவருக்கு ரொம்ப சிறப்பு. இவர்கள் டேபிள் மீது அமர்ந்து உண்ணுவது சிறப்பு. இவர் குடும்பத்தில் கண்டிப்பாக, ஏனென்றால் மேசத்தில் அஸ்வினி இருப்பதால் கருவை அறுக்க பிறந்தவர் என்று சொல்லுவார்கள். எனவே கண்டிப்பாக இந்த வீட்டில் அபார்ஷன் உண்டு. மேலும் இவர்கள் வீடு கட்டிய காம்பவுண்டு சுவரில் ஏதாவது ஒரு செங்கல் தெரியும்படி வீட்டில் செவரி இருக்கும். பூசாமல் இருந்திருப்பார். மேசத்தில் என்ன கிரகம் உள்ளதோ அந்த கிரக காரகத்திற்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக உண்டு. சூரியன் இருந்தால் அப்பா ஆஸ்பத்திரி செலவு இருக்கும். அம்மா இருந்தால் அம்மாவுக்கு மருத்துவமனை. இவர்கள் குடியிருப்பது வீட்டிற்கு பழமை வாய்ந்த வீடாக இருக்கும். இவருக்கு நெற்றியில் மச்சம் மற்றும் தழும்புகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம்.
மேசம் அன்பர்கள் வீடு கட்டும்போது முதல் வீடு கட்டும்போதே ஒரு 2 செங்கல் வைத்து மறுபடியும் அதை இயற்கையாகவே தள்ளி வைத்து விட்டு மறுபடியும் எடுத்து கட்டினால் இவர்கள் பெரிய இழப்பிலிருந்து தப்பிக்கலாம். சிக்கலான சொத்துக்களை வாங்கினால் இவர்களுக்கு நன்மை உண்டாகும். இவர்கள் வீட்டு பக்கத்தில் எப்பவுமே வீடு பூட்டியே கிடக்கும். ஆனால் அந்த வீடு பெரிய மாளிகையான வீடாக இருக்கும். காரணம், மேசத்துக்கு அடுத்த வீடு ரிஷபம். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு, பெரிய வீடு இருக்கும். தந்தை வழியில் ஒரு ஊனம் கண்டிப்பாக இருக்கும். காரணம், செவ்வாய் என்றால் ஆர்த்தோ ப்ராப்ளம். அதனால் மேசராசிக்கு ஆர்த்தோ கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் எப்பொழுதும் சிவப்பு கலர் கர்ச்சீஃப் உடன் வைத்துக்கொள்வது சிறப்பு. மேலும் செவ்வாய் என்பது நாயை குறிக்கும். அதனால் இவர்கள் நாய்க்கு அடிக்கடி பிஸ்கட் போடுவது, செவ்வாய்க்கிழமை என்று போடுவது மிக மிக சிறப்பு. செவ்வாய் என்பது மண்ணை குறிக்கும். மண்பொம்மை வீட்டில் வைத்துக்கொள்வது சிறப்பு. தாய் தந்தையரை பிரிந்து வாழும் சூழ்நிலை இவர்களுக்கு மேசத்துக்கு உண்டு. எப்படி இருந்தாலும் வருங்காலத்தில் உண்டு. காரணம், ஆடு கண்டிப்பாக வளர்ப்பார்கள். ஒரு தக்க சமயத்தில் ஆட்டை பிரித்து கொண்டு போய் கடைக்கு அனுப்பிவிடுவார்கள். அதனால் அந்த குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஆடுக்கு உண்டு. எனவே இவர்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடக்கும். செவ்வாய் என்பது மருத்துவம். இதனால் இவர்களுக்கு அரசு மருத்துவர், அதில் சிறப்பான கைராசி மருத்துவர், சர்ஜரி செய்யக்கூடிய டேலண்டாக இருப்பார்கள். மேலும் செவ்வாய் என்பது கோபத்தை குறிக்கும். வாக்கு சாதுரியம் உள்ள ராசி. செவ்வாய் என்பது பல் பிரச்சனை கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் அடிக்கடி பல் பிரஷ் மாற்றுவது சிறப்பு. பொது அறிவு அதிகம். மனதில் பட்டதை பேசிவிடுவார்கள். பொறுப்பு கொடுத்தால் வெற்றியை முடித்தே தீர்வார்கள். வெற்றியுடன் தான் திரும்பி வருவார்கள். முதல் பெயர் வாங்குவார். ஏனென்றால் முதல் ராசி, 12இல் முதல் ராசி, கண்டிப்பாக இவர்கள் முதல் பெயர் வாங்குவார். தலைகணம் உண்டு. ஏன்னா தலையுடைய நட்சத்திரம், தலையுடைய ராசி என்றால் தலைகணம் கண்டிப்பாக உண்டு. நம்பர் 1ஆக இருப்பதால் நம்பர் 1 காரியவாதியாக இருப்பார். செவ்வாய் என்பது ஆடு. கண்டிப்பாக அந்த ஆடு என்பது அசைவத்தை குறிக்கும். எனவே மேசராசினர் அசைவ விரும்பியாக இருப்பார்கள். மேலும் இங்கு சூரியன் உச்சம். ஸோ அப்பாவுடன் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். ஆண்கள் ஒரு சிலர் அப்பாவை அடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகும். செவ்வாய் என்பது திருமணம். குடும்பத்தில் திருமண வாழ்வில் பிரச்சனை உள்ளவர்கள் இருப்பார்கள். மேலும் செவ்வாய் என்பது கரண்ட்டை குறிக்கும். கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் யாருக்காவது கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கும், அல்லது இபியில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இவர்கள் வீட்டில் அல்லது இவர்கள் கட்டிடத்தில் கரண்ட் பில் கட்டாமல் ஒரு பெனால்ட்டி போட்டு இருப்பார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இவர்களுக்கு உண்டாகியிருக்கும். செவ்வாய் என்பது போலீஸை குறிக்கும். காவல்துறை, மிலிட்ரி எல்லாம் குறிக்கும். அதனால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷன் போய் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். செவ்வாய் என்பது சிவப்பு. அதனால் இவர்களுக்கு இந்த சிலிண்டர், செங்கல் இதை போன்ற தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும். இரவில் வலிமை உள்ள ராசி மேஷம். எனவே இவர்கள் பகலில் எந்த காரியங்கள் செய்யக்கூடாது. ஒரு பஞ்சாயத்தை செய்வனால் மாலை நேரத்தில் பஞ்சாயத்து செய்தால் இவர்களுக்கு சக்ஸஸ். நெருப்பு ராசி என்பதால் காய்ச்சல் வந்தால் உடனடியாக டாக்டரை பார்த்து விட வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு காய்ச்சல் குறையாது. 40 வயதிற்கு மேல் இவர்களுக்கு வீடு அமையும். வாழ்க்கையில் காரு, பங்களா அனைத்தும் கிடைக்கும். பக்கத்து ராசி ரிஷபம், கார், சுக்கிரன், கண்டிப்பாக கார் வாங்கும் யோகம் உள்ளது. நெருப்பு ராசி என்பதில் இவர்கள் எப்போவுமே சூடாக இருப்பார். அதனால் சூடாக சாப்பிடக்கூடிய தன்மை உண்டு. மேலும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை என 3 நட்சத்திரங்கள் இதில் உள்ளது. இதில் அஸ்வினி என்பதை இரட்டையர் என்று சொல்வார்கள். எனவே கண்டிப்பாக இவர்கள் குடும்பத்தில் இரட்டையர்கள் இருப்பார்கள். அல்லது 2 பெண்கள் இருக்கும், 2 ஆண்கள் இருக்கும். மருத்துவ குணம் உள்ள நட்சத்திரம். கண்டிப்பாக இவர்கள் எந்த தொழில் செய்ய வேண்டியாலும் திருநூறு மந்திரித்து குடித்தாலே போதும், அதிலே மக்கள்கள் குணமடைந்து விடுவார்கள். இவருக்கு அடுத்தபடியாக இருப்பது பரணி. பரணி நட்சத்திரம் என்பதால், ஏனென்றால் பரணி என்பது அஸ்வினிக்கு சாதகமாக வருகிறது. அதனால் இவர்கள் அந்த
பரணி என்பது அடுப்பு என்று சொல்வார்கள். தமிழில் அக்கு என்ற புள்ளி போல இருக்கும் அடுப்பு உடைய வடிவம். எனவே இது வந்துட்டு ஐஓபி பேங்க், கனரா பேங்க் இதோடைய சிம்பிள் எல்லாமே ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் உள்ள இவங்கள் அஸ்வினிக்காரங்கள் இந்த பேங்கில் அக்கௌண்ட் வைத்துக்கொள்வது சிறப்பு. இவர்கள் பணம் பெருகும். மேலும் அஸ்வினி என்றாலே ஆண் குதிரை. ஆண் குதிரை பெண் குதிரை எதுனாலும் அதற்கு அதோடைய வால் வந்து ரொம்ப போனிடெயில் என்று சொல்வார்கள். பெண்கள் போடும் ஜடை போனிடெயில். ஸோ அஸ்வினி என்பவர்கள் கண்டிப்பாக போனிடெயில் போடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹார்ஸ் பவர் உடன் திறமையுடன் இருப்பார்கள். மேலும் குதிரை சுறுசுறுப்பாக இருப்பதால் இவர்களும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எக்காரணத்தை கொண்டும் ரெஸ்ட் எடுக்க மாட்டார்கள். காரணம், குதிரை உடல்நிலை கெட்டால் தான் ரெஸ்ட் எடுக்கும். எனவே இவர்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டார்கள். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம். இந்த பரணி என்றாலே யானை குறிக்கும். அதுவும் ஆண் யானை. ஒரு யானை கூட்டம் கண்டிப்பாக ஆண் யானை அந்த குடும்பத்தையே கட்டி கொண்டு போகும். குடும்பத்தை பராமரிக்கும் தன்மை இந்த பரணி நட்சத்திரம் அன்பர்களுக்கு உண்டு. யானைக்கு தந்தம் இருப்பது போல் இவர்களுக்கு பல் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். சிறிது வித்தியாசமாக பற்கள் வித்தியாசமாக இருக்கும். கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யானைக்கு கால் ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டு யானை தடுக்கி விழுந்து விடக்கூடாது. அதே போல் இவர்களும் எப்பவும் கீழே விழுந்து விடக்கூடாது. கால் உடையும் தன்மை பரணிக்கு உண்டு. பரணி தரணி ஆளும். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். மேலும் பரணி என்ற அடுப்பு என்பதால் சமையலில் திறமை உள்ளவர்கள், இல்லை என்றால் சமையல் டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் செஃப் எல்லாமே இந்த பரணியில் தான் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, டீ கடையில் கூட இருக்கிற டீ மாஸ்டர் எல்லாமே பலகாரம் போடுற எல்லாருமே பரணி நட்சத்திரமாக தான் இருப்பாங்க. அவர்களை பார்த்தாலே அவங்க வந்துட்டு செஃப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக குள்ளமாக இருப்பாங்க. யானையும் அந்த மாதிரி குண்டாக தான் இருக்கும். அதனால் இவங்களும் அதோடைய சாயலாக தான் இருப்பாங்க. நின்று கொண்டே வேலை செய்யக்கூடியவர்கள். காரணம், யானை நின்று கொண்டே தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டு யானை படுக்காது. நிறைய நேரம் யானை நிற்கும். அதனால் இவர்களும் பரணிக்கு நண்பர்கள் நிறைய நேரம் நின்றுட்டே தான் இருப்பாங்க. அடுத்தபடியாக கிருத்திகை என்றாலே ஆடு. ஆடு என்றால் செவ்வாய். அதுவும் மலையில் இருக்கும் ஆடு. நாம் ஊரில் இருக்கிற அந்த ஆடெல்லாம் இதை குறிக்காது. மலையில் இருக்கும் ஆடு தான் செவ்வாய். மேலும் இந்த மேசத்தில் ஒரு பாதம் உள்ள நட்சத்திரம் உள்ளது தான் இந்த கிருத்திகை. எனவே மலையில் இருக்கும் ஆடு ஒரே ஒரு பாதம் நிற்கிற இடத்துலையே 4 கால் வச்சு ஒட்டுக்காணிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஒரே ஒரு சின்ன குட்டி இடத்துல 4 கால் வச்சு நின்று விழுகாமல் நிற்கிற டேலண்ட் உண்டு. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபம் என்றாலே காளை. காளை என்றால் ஆங்கிலத்தில் புல். எனவே தமிழில் புல்லை சாப்பிடும் என்று சொல்லலாம். கடின உழைப்பு. மாடு வந்து கடின உழைப்பு. ஆனால் என்னதான் உழைச்சாலும் மாட்டு ஓனர் என்ன பண்ணுறான், சாட்டையில் ஒரு அடி அடிக்கிறான், அவ்வளோதான். அதனால் இவருக்கு என்ன வேலை செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்காது, குடும்பமாகட்டும் வெளியாகட்டும். ஆனால் இவங்க போகிற இடம் நல்லா இருக்குது. மாடு என்னதான் உழைச்சாலும் அந்த ஓனர் நல்லா இருப்பான். ஆனால் என் மாட்டுக்கு எந்த வித பலனும் அடி கன்ஃபார்ம். காதல் எண்ணம் உண்டு. காரணம், பக்கத்தில் உள்ளது மிதுன ராசி. அதனால் காதல் வயப்படக்கூடியவராக இருப்பார்கள். கவர்ச்சி தோற்றம். காரணம், சுக்கிரன் வீடு. மேலும் இவர்கள் ஃபைனான்ஸு, சிட்ஃபண்ட்ஸு, ஜாப் செய்வது சிறப்பு. ஃபேன்சி, சென்ட் பாட்டில், சென்ட் இவையெல்லாம் உபயோகப்படுத்தலாம். இதை சார்ந்த தொழில் செய்யலாம். மேலும் மெமரி பவர் ஜாஸ்தி. நொறுக்கு தீனி உண்பார்கள். காரணம், அடிக்கடி மாடு அசை போட்டு கொண்டே இருக்கும். பழையதையும் கூட அதை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் போய் உட்கார்ந்து மறுபடியும் அதை ரீகால் பண்ணி அசை போட்டு தன்மை உள்ளது. அதனால் இவர்களுக்கு பழசையெல்லாம் நினச்சி அசை போட தன்மை இந்த ரிஷபத்துக்கு உண்டு. மேலும் அந்த மாடு அடிக்கடி ரீகால் மாதிரி அசை போடுவதால் இவர்களுக்கு அந்த திரும்ப முணுமுணுக்கும் தன்மை உண்டு. மேலும் இசை ஆர்வம் உண்டு. வீட்டின் அருகில் ஸ்கூல் உண்டு. காரணம், புதன். மிதுனம் என்பது புதன். அதனால் இவர்கள் வீட்டு அருகில். பேங்க் என்றால் புதன், காலேஜ், இதெல்லாம் ஹாஸ்டல், இவையெல்லாம் அருகில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். மாறி மாறி வீட்டுக்கு உழைத்தாலும் வீட்டில் மதிக்க மாட்டார்கள். மாடை போல மாட்டுக்கு சாட்டையடி மாதிரி இவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. மேலும் மாற்றான் தாய் வளர்ப்பு உண்டு. ஏனென்றால் பசு பால் குடிக்கிறது. அந்த பால் நிறைய குழந்தைகளுக்கு பால்கார் மூலிமா நிறைய வீட்டுக்கு போகுது பால். அதனால்
பசுவின் பால் மற்ற வீட்டுக்கு போகிறனால் மற்ற குழந்தைகள் குடிக்கிறாங்க. இதனாலேயே வந்துட்டு மாற்றான் தாய் வளர்ப்புங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இவர்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை உண்டு. கண்ட இடத்தில் மாடு மேய்வது போல் இவர்கள் மேய்ந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு வயிற்று வலி வரும். நேர்மையான தொழில் செய்வார்கள். காரணம், மாடு எப்போவுமே மாட்டோனருடைய சரண்டர்லேயே இருக்கும். அதனால் இவர்களும் நேர்மையான தொழில் செய்வார்கள். சுத்த முடியாது, விசுவாசம் உள்ளவர்கள், பணப்புழக்கம் உள்ள வீடு. காரணம், சுக்கிரனுடைய வீடு. பக்கத்தில் புதன் வீடு மிதுனம் இருப்பதால் குடும்பத்தில் யாராவது ஆசிரியர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் சொகுசான வாழ்க்கையுண்டு. காரணம், சுக்கிரனுடைய வீடு, பணப்புழக்கம் உள்ள வீடு. பழைய சம்பவங்கள் மீண்டும் நினைவில் நிறுத்தி யோசிக்கக்கூடியவர். மாடு அசை போடுவது என்பதால் இவர்களுக்கு அந்த மாதிரி திங்கிங் அடிக்கடி வரலாம். இவரை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டமாகவே தான் இருக்கும். காரணம், மாட்டு மந்தை என்று சொல்வார்கள். சுக்கிரன் வீடு என்பதால் அடிக்கடி தண்ணி குடிப்பார். தாயார் மீது அன்பும் பாசமும் அதிகம் உண்டு. காரணம், சந்திரன் உச்சம் அங்கு. அடுத்தபடியாக கிருத்திகை 2, 3, 4 இந்த பாதத்தில் இது தலையற்ற நட்சத்திரம் என்பதால் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பு உண்டு. ஒரு தலை இல்லாமல் இருக்கும் என்பது போல் வீட்டில் யாராவது ஒரு குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவர் யாராவது ஒருத்தர் இல்லாமல் இருப்பார்கள். ஒரு அகால மரணம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இவர்கள் குழப்பம் சந்திப்பார்கள். சூரியன் என்றால் அப்பா. கிருத்திகை சூரியன் சாரம் பெற்ற நட்சத்திரம். எனவே சுக்கிரனுக்கு சூரியன் சிறப்பில்லை என்பதால் அப்பா அனுகூலம் குறைவு. அரசு ஆதாயம் உண்டு, அதன் மூலம் வருமானம் உண்டு. மேலும் கிருத்திகை என்றாலே ஆடு என்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படி என்றால் ஆடு எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டில் வளர்ப்பார்கள். ஆனால் என்றைக்கு கசாப் கடைக்கு போகுதுன்னு தெரியாது. அதனால் என்றைக்கு மரணம் வரும் என்று தெரியாது. அதனால் இவர்கள் வீட்டிலும் அகால மரணம் கண்டிப்பாக உண்டு. ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் இங்கு உச்சம். சந்திரன் உச்சம் என்பதால் தாயின் அனுகூலம் கிடைக்காது. சந்திரன் என்றால் பிரயாணம். ஸோ நிறைய ட்ராவல் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். காதல் உண்டு. இருக்கும் 27 நட்சத்திரம் ரோகிணி உலக அழகி என்பதால் காதல் கண்டிப்பாக உண்டு. காசு உண்டு, காரு உண்டு. தாய்மாமன் உறவு நீடிக்காது இவர்களுக்கு. மேலும் ரோகிணியில் பிறந்தவருக்கு தாய்மாமன் தள்ளி இருப்பது சிறப்பு. கூடவே இருந்தால் அப்படின்னா தாய்மாமன் உடல்நிலை கெடும், கண்டம் சந்திப்பார். எனவே தனியாக இருப்பது நலம். அடுத்து மிருகசீரிடம். பெயரிலே மிருகம் இருக்கிறது. எனவே கால்நடை வளர்ப்பு சிறப்பு இவர்களுக்கு. மேலும் பாம்பு சீறுவதைப் போல இவர் சீறுவார்கள். மிருக சீரிடம் என்றால் சீரும் தன்மை உண்டு. மிருக சீரம் என்றாலே பாம்பை குறிக்கும். ஸோ பாம்பு போல் சீறுவதால் கோபம் வரும். நேர்மையான கோபமாக தான் இருக்கும். காதல் உண்டு. இவர்களை திருமணம் செய்வர்கள் சிறப்பு. ஏனென்றால் பாம்பு எப்படியும் வளைந்து நெளிந்து போகும். எனவே மிருக சீரி ஆணாகட்டும் பெண்ணாக இருந்தாலும் யார் திருமணம் செஞ்சாலும் வளைந்து போகும் தன்மை உள்ளவர்கள். அடுத்தபடியாக மிதுனம். மிதுனம் என்பது புதனுடைய வீடு. இரவில் வலிமை உள்ள ராசி, உணர்ச்சி மிக்க ராசி, பணத்தின் மீது தீரா ஆசை, இன்ப ராசி, விமான பயணம் உண்டு. காற்று ராசி அல்லவா, எனவே கண்டிப்பாக இவர்களுக்கு காற்றில் பறக்கும் தன்மை, விமான பயணம் உண்டு. இவர் வீட்டிற்கு பூனை அணில் அனைத்தும் வந்து போகும். பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கும். புதன் என்றால் கல்வி என்பதால் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கும். புதன் என்றாலே இரட்டையர். இனமே இவர்களுக்கு எதுவுமே இரட்டைத்தன்மை உண்டு. வீடு மாற்றம் அடிக்கடி உண்டு. இந்த வீட்டுக்கு போகலாமா அந்த வீட்டுக்கு போகலாமாங்கிற ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். இரட்டை மனசு உள்ளவர்கள். இவர்கள் திருமணத்துக்கு பின் தான் இவருக்கு தொழில் அமையும். காரணம், இரட்டையர் என்பதால் இவர்களுக்கு வருங்கால லைஃப் பார்ட்னர் வந்த பிறகு தான் இவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாகும். தாயின் மீது அதிக பாசம் உண்டு. காரணம், பக்கத்து வீட்டு கடகம் சந்திரன். எனவே தாயின் மீது அன்பு ஜாஸ்தி. இவர்கள் சாப்பிட்ட பின் தான் குளிப்பார்கள். காரணம், கடகராசி அருகில் உள்ளது. இவங்க குடும்பத்தில் 2 கல்யாணம் செய்தவர்கள் இருப்பார்கள் பரம்பரையில். இவர்கள் புத்தகம் வாங்கினால் உடனே படித்து விடுவார்கள். காரணம், புதன் வீடு. ராசி கட்டத்தில் கார்னர் வீடாக இருப்பதால் இவர்கள் குடியிருப்பு கார்னர் வீடாகத்தான் இருக்கும். இவர்களுக்கு திருவாதிரை உள்ளே இருப்பதால், திருவாதிரை என்பது நாய். எனவே இந்த குடும்பத்தில் நாய்க்கடி உண்டு.
மேலும் திருவாதிரை என்பது ராகு விஷம், எனவே தற்கொலை முயற்சி செய்தவர் உண்டு. காரணம் காற்று ராசி, ஃபேனில் சூசைட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இதில் இருப்பாங்க. பள்ளி அடிக்கடி மாற்றக்கூடிய தன்மை, ஏனென்றால் இரட்டை மனசு, இரட்டை என்பதால் இந்த இது நடக்கும். மேலும் மிதுனத்தில் செவ்வாய் யாருக்கு கட்டத்தில் இருந்தாலும் சரி, ஹெச்பி ஹியூமோக்ளோபின் குறையும். குழந்தை இல்லாதவர் ஒரு வீட்டில் தங்கி சென்று வந்தாலே இவங்களுக்கு, அதாவது யார் குழந்தை இல்லையோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் வீட்டில் போய், நண்பராக இருந்தோம் சொந்தக்காராக இருந்தோம், அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு வந்துட்டுனாலே நம்மளுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு பலன், கோயிலுக்கு போய்ட்டு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இவங்க வீட்டில் தங்கி வந்தாலே அந்த குழந்தை பெறும் பாக்கியம் கண்டிப்பாக இவங்களுக்கு கைகூடும், அதிர்ஷ்டம் உண்டு. காதல் உண்டு. காதல் ராசி காற்று ராசி. மிதுனத்திற்கு மாமியாரால் ஆதாயம் உண்டு, மேலும் கூட்டாளியால் ஏமாற்றம் உண்டு. மிருகசீரிடம் என்பது செவ்வாய் குறிக்கும். மெடிக்கல் சார்ந்த தொழில் செய்யக்கூடலாம், மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யலாம். திருவாதிரை என்பது ராகு, எனவே ஃபாரின் தொடர்பு, வெளிநாட்டு யோகம் எல்லாம் உண்டு. மேலும் புனர்பூசம் என்பது ஒரு விதவை நட்சத்திரம், எனவே இந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு விதவை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசி என்பது நண்டை குறிக்கும். மேலும் வெண்மை நிறம், வெள்ளை மனசு, இரட்டைப்படை ராசி. இங்கும் ஆசிலேஷன் மைண்ட் உண்டு. நீர் என்பதால் அருகில் நீர்நிலை உண்டு, பள்ளிக்கூடம் உண்டு. காரணம் பக்கத்தில் மிதுனம் உண்டு. அரசு நிறுவனங்கள் உண்டு. காரணம் பக்கத்தில் சூரியன் சிம்மம் உண்டு. இவர்களுக்கு உதவி கிடைத்தால் உடனே பிரச்சனையும் கூடவே வந்துவிடும். ஃபாரின் யோகம் உண்டு. கடல் என்பதால், கடகராசி கடல் என்பதால் கடல் தாண்டி போகும் யோகம், அதனால் ஃபாரின் யோகம் உண்டு. உதவும் மனப்பான்மை உண்டு. காரணம் நண்டு என்பது தன்னுடைய குட்டிகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியது. அடுத்தபடியாக இந்த கடகத்தில் உள்ள ஆயில்யம் என்பது மருத்துவ குணம். இதில் மருத்துவம் படித்தால் டாக்டர்கள் கைராசி டாக்டர்கள் என சொல்வார்கள். மேலும் ஜோதிடர்கள் ஆனாலும் கைராசியான ஜோதிடர் என பெயர் வாங்குவார்கள். கடவுள் பக்தி, விபரீத ராஜயோகம், அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து நன்மைகளும் இவர்களுக்கு உண்டாகும். மேலும் மிக்சியில் கைவிடும் பழக்கம் இவர்களுக்கு தான் உண்டு. நிறைய கையெல்லாம் யாருக்கு விரல் கட்டாக இருக்குதோ எல்லாம் இந்த மிக்சியில் இந்த கடகராசிக்காரன் கண்டிப்பாக உள்ள விடுவான். அதனால் இதை பார்த்துட்டு யாருமே கடகத்துக்காரங்க கைவிடாதீங்க, ஸ்பூனின்னு விட்டு அலர்ட் ஆகிக்குங்க. இவங்க குடும்பத்தில் 2 திருமணம் கண்டிப்பாக உண்டு. சமையல் வல்லுநர், சாப்பாட்டு பிரியராக இருப்பார்கள். கடகத்துக்கு பெண்கள் எதிரி. லவ்வில் மட்டும் மாட்டிடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது, கூட்டு தொழில் ஆகாது, உணர்ச்சி வசப்படக்கூடியவர். பழகும் முன் யோசிப்பார், பழகிய பின்பு உயிரே கொடுக்கக்கூடிய தன்மை கடகம். வேலையாட்களை நம்பி வேலையை ஒப்படைப்பார். குடும்பம் மீது அக்கறை உண்டு. இவர் பணம் கொடுத்தால் திரும்ப வராது. ஸோ இதில் விழிப்புடன் இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய மனம் கண்டிப்பாக இவர்களுக்கு வரும். ஆனால் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஆயில்யத்திற்கு கர்மப்பதிவு சூரியன் என்பதால் அப்பாவுக்கும் பையனுக்கும் கண்டிப்பாக ஆகாது, தள்ளி இருப்பது சிறப்பு. கடகராசிக்கு மனைவி வந்த பின் தான் யோகம், அதே மனைவி வந்த பின் சோகம் உண்டு. நீர்கண்டம், சளி தொந்தரவு, இது எல்லாமே இருக்கும். தாய்மை உள்ளம் என்பதால் அனைவருடன் நன்றாக பழகக்கூடியவர். அதே பிரச்சனையில் தீரும். எனவே கடகராசியுடன் நான் நிறுத்திக் கொள்கிறேன். 12 ராசி பேச முடியாது, பாதியில் நிறுத்துவதற்கே. ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்தம் மற்றும் ரவீஷ் ராஜ்குமாரன் அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 8072311613, பல்லடம், திருப்பூர் மாவட்டம். நன்றி, வணக்கம். ஜோதிட கருத்துக்களை கொடுத்த தண்டபாணி ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்முடைய குபேர கலச அறக்கட்டளை நிறுவனம் மூலம் சிறப்பு செய்யப்படுகிறது.